ஆனா உன்னை பார்த்தா குற்றவாளி மாதிரி தெரியலையே. நீ என்ன தப்பு பண்ண? ஹுசூர், அவனோட பால் வடிகிற முகத்தை பார்த்து ஏமாந்துறாதீங்க. இவன் அரக்கத்தனமான குற்றவாளியா இருக்கணும். இவன் நம்ம முன்னாடி வேணும்னே அப்பாவி மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, நாங்க உண்மையிலேயே அப்பாவிங்க தான். நாங்க ரொம்ப சாது, எதுவும் பண்ண மாட்டோம். எங்களை தண்டிச்சிடாதீங்க சுல்தான். பார்க்கலாம். ஹுசூர், இந்த பண்டிதர் தாத்தாச்சாரியார் வலையில விழாதீங்க. இந்த ஆளோட நெத்தியிலேயே பெரிய பாவின்னு எழுதி இருக்கு பாருங்க. போன வாரம் கோழி திருடினதா ஒருத்த மாட்டிக்கிட்டான்ல, அவன் முகமும் இவன் முகம் மாதிரி தான் இருந்தது. என்ன கொடுமை இது! நீங்க 2 பேரும் என்ன பெரிய குற்றம் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. அது காரணமா உங்களோட மகாராஜா உங்க 2 பேருக்கும் மரண தண்டனை வழங்கணும்னு உத்தரவு போட்டிருக்காரு. நீங்க 2 பேரும் அப்படி என்ன பெரிய குற்றம் பண்ணிருக்கீங்களோ தெரியல. அது காரணமா உங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கணும்னு மகாராஜா உத்தரவு போட்டிருக்காரு. ராமா, நீ கண்டிப்பா அதிபுத்திசாலித்தனத்தை அவர்கிட்ட காட்டியிருப்ப. அதனாலதான் அவர் கோபப்பட்டு உன்னை சாகடிக்க இங்க அனுப்பியிருக்காரு. இதை என்னால சுத்தமா பொறுத்துக்க முடியல. நான் உங்ககிட்ட கேள்வி கேட்டேன். மகாராஜா உங்களுக்கு தண்டனை வழங்குற அளவுக்கு நீங்க 2 பேரும் அப்படி என்ன பெரிய குற்றம் பண்ணீங்க சொல்லுங்க. அது வந்து எங்களுக்கும் அதுதான் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது சுல்தான் அவர்களே. எங்களுக்கு தெரிஞ்சதோ நாங்க உங்ககிட்ட நிச்சயமா சொல்றோம். ஆமா, கண்டிப்பா சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி உங்க 2 பேரோட கதையும் இங்கேயே முடிய போகுதுன்னு தெரிஞ்சுக்கங்க. வேண்டாம், தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க. எங்களை தூக்கும் மேடையில நிறுத்தாதீங்க சுல்தான். எங்களை விடுதலை பண்ணிடுங்க. அதை எப்படி விடுதலை பண்ண முடியும்? இது மகாராஜாவோட உத்தரவு. அதுல அரசாங்க முத்திரையும் இருக்கு. மகாராஜா உத்தரவு போட்டிருக்காருன்னா அதை நிறைவேற்றியே தீருவேன். வர அமாவாசை ராத்திரி அன்னைக்கு உங்க 2 பேருக்கும் தூக்கு தண்டனை. ஒருவேளை நான் அப்படி செய்யலனா உங்க மகாராஜாவுக்கும் எனக்கும் இருக்கிற நட்புறவு கெட்டு போயிடும். அதனால எனக்கு தானே பிரச்சனை வரும். ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க மகாராஜா. எங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக இங்க எதுக்காக அனுப்பணும்? அல்லாஹ், இது அவ்வளவு முக்கியமான விஷயம் இல்ல ஹுசூர். மகாராஜாவுக்கு மட்டும் இல்ல, நீங்க தப்பு பண்ணவங்களுக்கு எதுக்கு தண்டனை கொடுக்கறீங்கன்னு இந்த உலகம் முழுக்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். உங்களுக்கு தான் வயிற்று பிரச்சனை இருக்குல்ல. மகாராஜா உங்ககிட்ட நட்பு கரத்தை நீட்டி இருக்காரு. இதனால அவரோட வேலையும் முடிஞ்சிடும், உங்களோட வயிற்று பிரச்சனையும் தீந்துரும். அருமையா சொன்னீங்க பாபா, ரொம்ப அருமை. உங்களை மிஞ்ச ஆளே இல்ல. என்னோட பலவிதமான கேள்விகளுக்கு ஒரே நொடியில பதில் கொடுத்துட்டீங்க. இவங்க எல்லாருக்கும் தண்டனை கிடைச்சே தீரும். மகாராஜா எதுக்காக இவங்க கூட எங்களை அனுப்புனாரு? நாங்க என்ன பாவம் செஞ்சோம்? சுல்தான், இப்ப எதுக்காக எங்களை அடைச்சு வைக்க போறீங்க? நாங்க 2 பேரும் என்ன தப்பு செஞ்சோம் சுல்தான்? எங்களை சிறையில அடைக்காதீங்க. தலையே இல்லாதப்போ முண்டை மட்டும் இருந்து என்ன பிரயோஜனம்? 4 தண்டனைகள், அதுல 2 பேருக்கு தூக்கு தண்டனை. இந்த சந்தோஷத்தை என்னால பொறுத்துக்கவே முடியல. கனிமணி, நீங்க என்னோட பெரிய சிஷ்யர்கள் இல்லையா? அதனால நீங்க 2 பேரும் என் கூட கடைசி வரைக்கும் இருக்கிறது உங்க கடமை மட்டும் இல்ல, நியாயமும் கூட. கடைசி நேரத்துல நீங்க தூக்குல தொங்குற அற்புத காட்சியை என்னால பார்க்க முடியாம போயிடுமே. அது நினைச்சத மனசு கஷ்டமா இருக்கு. கடவுளே, என்ன ஏன் இப்படி சோதிக்கிற? ராமா, நீ ஏன் அமைதியா இருக்க? ஏதாவது பேசு, ஏதாவது பண்ணு. நீ உன்னோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்து. விதி வலியது குருதேவா. இப்படிதான் நடக்கணும்னு எழுதி இருந்தா அதை யாரால மாத்த முடியும் சொல்லுங்க? ராமா, நீ இங்க இருந்து தப்பிக்க முயற்சி பண்ற மாதிரி தெரியல. நீ என்ன பயமுறுத்திக்கிட்டு இருக்க. நான் இங்கேயே சாக விரும்பல. ஆச்சாரியாரே, சூழ்நிலை இப்ப நமக்கு எதிரா இருக்கு. போராடினாலும் பிரயோஜனம் இல்ல. போராடுறதுனால பிரயோஜனம் இல்லைன்னா செத்தா மட்டும் என்ன பிரயோஜனம் இருக்கு?
நீங்க இப்ப கொஞ்சம் சாந்தமா இருங்க ஆச்சாரியரே, அதுதான் இப்ப நமக்கு நல்லது. எப்படி அமைதியா இருக்க முடியும்? அமைதியா இருந்து ஒரேடியா அடக்கம் ஆயிடுவோம் போல இருக்கே. ஏதாவது பண்ணு ராமா, இல்லனா உன்னோட சேர்த்து என்னைய தூக்குல தொங்க விட்டுருவாங்க. என்னோட அறிவிப்பை எல்லாரும் கேட்டுக்கங்க. வரப்போற அமாவாசை ராத்திரி அன்னைக்கு இந்த 2 கொடூரமான குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படும். அப்பவாது என் வயிறு பிரச்சனை சரியாகுமா? ராமா, ஏதாவது பண்ணு. என்ன மன்னிக்கணும் சுல்தான் அவர்களே, எனக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். எப்படி இருந்தாலும் நாங்க விருந்தாளி முறையில வந்திருக்கோம் இல்லையா, எங்களை சிறைச்சாலைக்கு பதிலா விருந்தினர் மாளிகையில தங்க வைக்கிறீங்களா? முடியாது. நீங்க கண்டிப்பா சிறைச்சாலையில தான் இருக்க போறீங்க. நீங்க இருந்து தப்பிக்கிறதுக்காக ஏதோ திட்டத்தை யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்க எல்லாரையும் சிறைச்சாலையில தான் அடைச்சு வைக்க போறோம். என்ன விட்டுருங்க, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. நான் தூக்குல தொங்க விரும்பல. முடியாது. ஒருவேளை நான் உங்க 2 பேருக்கும் தண்டனையை கொடுக்கலனா என் வயிறு பிரச்சனை எப்படிதான் சரியாகும்? என் வயிறு எப்படிதான் சுத்தமாகும்? இவெல்லாம் ஒரு சுல்தான். அல்லாஹ், நான் நட்சத்திரங்களை நல்லா கணிச்சு பார்த்துட்டேன். இவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க இதுதான் சரியான நேரம். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இருங்க இருங்க இருங்க. டேய் துஷ்டர்களே, தூக்கு கயிறுல தொங்க விடுறதுக்கு எவனாவது நல்ல நேரம் பாப்பானாடா? ராமா, என்ன காப்பாத்து, ஏதாவது பண்ணு ராமா. என்னத்த பண்றது ஆச்சாரியாரே, பேசி பிரயோஜனம் இல்லையே. நீங்க பண்ண பாவத்துக்கெல்லாம் இப்ப நானும் தண்டனை அனுபவிக்க போறேன். பயமுறா. மன்னிச்சு விட்டுடுங்க. வேண்டாம்ப்பா, இருப்பா, அவசரப்படாதப்பா, கொஞ்சம் அமைதியா இரு. இருப்பா. நான் சாகறதுக்கு முன்னாடி என்னோட கடைசி ஆசை என்னன்னு கேட்க மாட்டீங்களா? சாகிற நேரத்துல என்ன உனக்கு கடைசி ஆசை? நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. அடுத்த ஜென்மத்துல வேணும்னா உன்னோட கடைசி ஆசையை நீ நிறைவேற்றிக்கோ. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. நான் சாக விரும்பல, வாழணும்னு ஆசைப்படுறேன். கருணை காட்டுங்க. நான் சாக விரும்பல, நான் சாக விரும்பல. தூக்கு கயிறு வேண்டாம். என்னாச்சு குருதேவா? என்ன யாராவது காப்பாத்துங்க. இந்த கிழவன் சாகறதுக்கு முன்னாடி கூட நிம்மதியா தூங்க விட மாட்டேங்கிறான். மணி, எனக்கு தெரிஞ்ச நம்ம குருவோட கடைசி நிமிஷங்கள் இதுதான் எனக்கு தோணுது. இவர் அந்த தூக்கு தண்டனையில பரிதாபமா தொங்குறதுக்கு முன்னாடியே அதை நினைச்சு வருத்தப்பட்டு முன்னாடியே உயிரை விட்டுருவாரு போல தெரியுது. குருஜி, நான் போய் கங்கை ஜலம் கொண்டு வர. தெளிச்சா சாகிறதுக்கு முன்னாடி உங்க பாவம் போய். வாய முடுங்கடா முட்டாளுங்களா. நான் உயிரோட தானே இருக்கேன். நான் கெட்ட கனவு கண்டிருக்கேன். சகஜம்தான் குருதேவா, ஏன்னா இப்படிதான் நடக்கும். ஒருத்தனுக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சுன்னா இப்படிப்பட்ட கெட்ட கனவுகளா தான் வரும். டேய் ராமா, நீ அமைதியா இருக்கிறத பார்த்தா எப்போ தூக்குல தொங்க போறோன்னு காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. குருஜி, இந்த ராமகிருஷ்ணன் அமைதியா இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்கிட்ட அறிவு அளவுக்கு அதிகமா இருக்கு. அந்த அறிவு இப்ப அவரோட மூளைக்குள்ள ரொம்ப வேகமா செயல்படுத்திக்கிட்டு இருக்கு. நீ என்னதான்டா சொல்ல வர? நான் என்ன சொல்ல வரேன்னா குருதேவா, இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணன் எத்தனை தடவை மரணத்தோட வாசல் வரைக்கும் போயிட்டு வந்திருப்பான். இந்த முறைய பாருங்க குருதேவா, பண்டிதர் ராமகிருஷ்ணன் எப்படியும் மரண தண்டனையில இருந்து தப்பிச்சிடுவான். அப்புறம் நீங்க தான் தொங்க போறீங்க. ராமா, நீ இப்போ ஏதாவது பண்ண போறியா இல்லையா? நீங்க நான் கேட்கிற ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க ஆச்சாரியரே. மகாராஜா நம்ம கூட கொடுத்து விட்ட அந்த கடிதம் எப்படி ஒரே ராத்திரியில மாறி போச்சு? அது எல்லாத்துக்கும் இவர் தான் காரணம். இவர் அதை பாதுகாப்பா வச்சிருக்கவே மாட்டாரு. பாய முடுங்கடா முட்டாளுங்களா. நான் அதை ரொம்ப பாதுகாப்பா தான் வச்சிருந்தேன். என் பைக்கு அடியில வச்சிருந்தேன். ஆச்சரியமா இருக்கு, அது எப்படி ஒரேடியா மாறி இருக்கும்? குருதேவா, உங்க பல்லக்கு தூக்கிட்டு வந்த அந்த 3வது சேவகன் எங்க? இதுக்கு காரணம் அவன் தான். அதனாலதான் அவன் ஓடிட்டான். அடே அறிவு கட்டவனுங்களா, அவனை போய் ஏன்டா வேலைக்கு வச்சீங்க? அவன் எங்கடா ஓடி போனா? தப்பு பண்ணவன் ஓட தானே செய்வான்.
ஆனா அவன் எதுக்காக இப்படி செஞ்சான்னு தான் எனக்கு புரியல. இதனால அவனுக்கு என்ன லாபம்? அதை விட முக்கியமான கேள்வி, அவன் யாரா இருக்கும்? இப்ப நம்ம என்ன பண்றது ராமா? நாம மரணத்தோட வாசல்ல நின்னுகிட்டு இருக்கோம். குருதேவா, இது நீங்க கவலைப்பட வேண்டிய நேரம் கிடையாது. அந்த சூழ்நிலை வரத்துக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கு. நல்லா கூர்ந்து கவனிங்க. உங்க முன்னாடி நின்னுகிட்டு இருக்கிறது சாட்சாத் உங்களோட உயிர். குருதேவா, பண்டிதர் ராமகிருஷ்ணர் உங்களுக்கு அறிவுரை சொல்றாரு, புரிஞ்சுக்கிங்க. வாய் மூடுங்கடா முட்டாளுங்களா. என் உயிரே போக போகுது. இப்போ நான் அறிவுரையை கேட்டு என்ன பண்றது? குருதேவா, எது வரைக்கும் நம்மளால ஒரு சூழ்நிலையை சரியா புரிஞ்சுக்க முடியலையோ அது வரைக்கும் அந்த சூழ்நிலையில இருந்து மீண்டு வர முடியாது. எந்த ஒரு மனுஷனும் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் நடந்துக்கணும். பண்டித ராமகிருஷ்ணா, நான் இப்ப சூழ்நிலைய புரிஞ்சுக்காம வேற என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கேன்? நடந்து மாடிக்கிட்டா இருக்கேன். வேதனையில துடிச்சுக்கிட்டு இருக்கேன். உன்னை நான் அறிவாளின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ ஒரு முட்டாள், பைத்தியக்காரன். இனிமே நீ சொல்ற எதையும் நான் கேட்க போறது இல்ல. குருதேவா, நீங்க கேளுங்க, இல்ல கேட்காம கூட போங்க. ஆனா நீங்க தூக்குல தொக்க போறது போறது. அது நடக்காது. நான் எதுக்கு தூக்கு மேடையில ஏறணும்? எப்படியாவது திட்டம் போட்டு இங்க இருந்து தப்பிச்சு போயிடுவேன். எப்படி? ஐயோ, எந்த ஒரு திட்டமும் இப்ப என் மனசுல தோண மாட்டேங்குதே. எனக்கு தோணி இருக்கு. அதானே. பொறுத்துக்கவே முடியல. சுத்தமா பொறுத்துக்க முடியல. ஹுசூர், ராமகிருஷ்ண அமைதியா இருக்கான். அவன் ஏதோ திட்டம் போடுற மாதிரி தெரியுது. தப்பிச்சு போகணுங்கிற எண்ணத்துல இருக்காங்களா என்ன? இருக்கலாம் ஹுசூர். ஒருவேளை அந்த மாதிரி நடந்தா என் வயிறு பிரச்சனை எப்படி சரியாகும்? ஹுசூர், ஒருவேளை அவங்க இங்க இருந்து தப்பிச்சு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் மகாராஜா கிருஷ்ணதேவராயருக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? அதை நினைச்சாலும் என்னால பொறுத்துக்க முடியல. பனேகான், உத்தரவு ஹுசூர். அவங்க மேல எப்பவுமே ஒரு கண் இருக்கட்டும். உள்ள இருந்து மூச்சு காத்த தவிர எதுவுமே வெளியில வரக்கூடாது. சரிங்க ஹுசூர், உங்க உத்தரவு படியே நடக்கும். அல்லாஹ். என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. என்ன? என்னது? குருஜி, முதல்ல நாம இந்த அரண்மனையோட மொட்டை மாடிக்கு போயிடலாம். அதுக்கப்புறமா அங்க இருந்து உங்களை நாங்க கீழே தள்ளி விட்டுடுவோம். நீங்க முதல்ல கீழே விழுந்து அங்க இருந்து எந்திரிச்சு தப்பிச்சு ஓடிடுங்க. எப்படி? அசத்திட்டீங்க செல்லுங்களா. அப்ப நீங்களே ஆச்சாரியார கீழே தள்ள போறீங்களா? அதோட உயரம் எவ்வளவு தெரியுமா? அங்க இருந்து தள்ளினா கீழே போக மாட்டாரு, மேலதான் போவாரு. இங்க வா, குரு, பக்கத்துல வா. குரு. நல்ல யோசனையா சொல்லுவேன்னு பார்த்தா இந்த சின்ன வயசுலயே நான் என்னோட உயிரை விடணுங்கிறியா? குருஜி, என் மூளைக்குள்ள ஒரு நல்ல யோசனை வந்திருக்கு. சொல்லு. குருஜி, இந்த சிறைச்சாலைக்கு பின்னாடி ஒரு அழகான தோட்டம் இருக்கு. அந்த தோட்டத்துக்குள்ள ஒரு சுரங்க பாதையை தோண்டி அதுக்குள்ள போய் நம்ம வெளியே தப்பிச்சு போயிடலாம். அசத்திரிய மணி, உன்னோட இந்த யோசனையை கேட்கும் போது உன் மூளைக்குள்ளதான் யாரோ சுரங்கம் தோண்டிருக்காங்கன்னு தோணுது. ஒருவேளை இது நல்ல யோசனையாவே இருந்தாலும் சுரங்கம் தோன்றதுக்கு 2 மாசமாவது ஆகும். நமக்கு இருக்கிறதோ 2 நாள் தான், 2 நாட்கள் தான். அரண்மனைக்கு பக்கத்துல காடு, காடுக்கு பக்கத்துல ஏரி, ஏரிக்கு பக்கத்துல மலை. அப்புறம் எப்படி தப்பிக்கிறது? ஏகப்பட்ட சிப்பாய்கள் வேற இருக்காங்க. இங்க இருந்து தப்பிக்கிறது சாத்தியம் இல்ல. பாத்தீங்களா, பாதுகாப்பை இன்னும் பலப்படுத்துறாங்க. நான் ஏற்கனவே இந்த இடத்தோட சூழலை பத்தி நல்லா ஆராய்ஞ்சு பார்த்துட்டேன். அதனால தப்பிக்கணுங்கிற முயற்சியை நான் எப்பவோ விட்டுட்டேன். சும்மா இருங்கடா. அட கடவுளே, நான் என்ன பாவம் பண்ணேன்? ஒருத்தன் என் உயிர் போற மாதிரி யோசனை சொல்றான், இன்னொருத்தன் முட்டாள்தனமா யோசனை சொல்றான். நான் என்ன பண்றது? குருஜி, நீங்க இந்த கேள்வியை எங்க கிட்ட கேட்க கூடாது. பண்டிதர் ராமகிருஷ்ணன் கிட்ட தான் கேட்கணும். அவர்கிட்ட எல்லா விதமான கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும். பண்டித ராமகிருஷ்ணா, நீ ஏதோ யோசிச்சு வச்சிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஒழுங்கா சொல்லிடு, சீக்கிரமா சொல்லிடு. என்ன பயமுறுத்துறாரா? இப்போ என்கிட்ட ஏதாவது கேட்டீங்களா குருதேவா? என் காதுல சரியா விழலையே. இங்க இருந்து வெளியே தப்பிச்சு போறதுக்கான வழி இருந்தா சொல்லு. எதுவுமே கேட்கலையே. பண்டித ராமகிருஷ்ணா, நான் சாக விரும்பல, தப்பிக்க வழி சொல்லு. குருஜி, இப்ப சொன்னது கூட அவருக்கு கண்டிப்பா கேட்டிருக்காது. நீங்க தான் அவரை அவமானப்படுத்தினீங்கல்ல, முட்டாளு பைத்தியம்னு சொன்னீங்க. பாவம் இல்லையா அவரு? அது மட்டும் இல்லாம இவர் சொல்ற எதையுமே நீங்க கேட்க மாட்டேன்னு வேற சொல்லிருக்கீங்க. அப்புறம் பண்டிதர் ராமகிருஷ்ணர் எப்படி நீங்க சொல்றது மட்டும் கேட்பாரு? நான் இவனை திட்டினா? ஆமா குருஜி, பயங்கரமா திட்டினீங்க. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருப்பா. நான் சொன்னது எதையும் மனசுல வச்சுக்காம என்ன மன்னிச்சிடு ராமகிருஷ்ணா. குருஜி, என்ன நீங்க மன்னிப்பை இப்படியா கேக்குறது? பின்ன எப்படிடா கேக்குறது? நீங்க மத்தவங்க கிட்ட இருந்து மன்னிப்பை எப்படி வாங்குறீங்களோ அதே மாதிரி மன்னிப்பை கேளுங்க. பயங்காதீங்க. எப்படி? முதல்ல கொஞ்சமா குனிங்க, அதுக்கப்புறமா மண்டி போடுங்க.
நான் மண்டி போடணுமா? நான் ஆச்சாரிய தாத்தாச்சாரியம், உன் அடிமை இல்ல. ஐயோ குருஜி, நல்ல யோசனை பண்ணிக்கிங்க. நீங்க மண்டி போடுறீங்களா இல்ல தூக்கு மேடையில ஏறி மண்டைய போட போறீங்களா? சீக்கிரம் பண்ணுப்பா.